Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஹோட்டல் ஸ்டைல்ல ரவா பொங்கல். இது ரொம்ப சாஃப்ட்டா நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த ரவா பொங்கல் பாத்தீங்க அப்படினா நம்ம நீண்ட நேரத்துக்கு இதே சாஃப்ட்னஸோட எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நான் இதல டீடைலா சொல்லிருக்கேன். ரவா அப்படினாலே கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். நெய் மணக்க சூப்பரா நம்ம இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரவா பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பாத்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதுல சரியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய்ல பாத்தீங்கன்னா சரியா ஒரு கப் அளவுக்கு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த ரவை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வறுத்த ரவை தான். இருந்தாலும் நம்ம லேசா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்தெடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல சுவையா இருக்கும். அதுக்காக தான் நெய்யில கண்டிப்பா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த நெய் எல்லா பக்கமும் நல்லா பட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஓரளவுக்கு வறுபட்டா போதும். நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலர்ல தான் இருக்கணும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதை மாத்தி வச்சுட்டு அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் தான் நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்க ஆயில் சேர்க்காம மொத்தமாவே நெய்யிலையும் செய்யலாம். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி, இது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா முந்திரி கொஞ்சமா கையில எடுத்திருக்கேன். இது இவ்வளோத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா கடைசியா கருவேப்பிலை, இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நெய் எண்ணெயில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்க போறோம். ஒரு கப் ரவைக்கு சரியா 3 கப் அளவு தண்ணி நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். பொங்கல் அப்படின்னாலே நம்ம 3 கப் தண்ணி சேர்க்கணும். இதே உப்புமா அப்படின்னா அதுக்கு வேற மெத்தட் செய்யணும். இப்ப இதுல சரியா 3 கப் அளவு தண்ணி சேருங்க. சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இது பாசி பருப்பு, இதை நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சரியா 1/4 கப் அளவு நம்ம சேர்த்துக்கணும். பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுங்க. பாசி பருப்பு சேர்த்து பொங்கல் பண்ணோம் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்காக நம்ம கண்டிப்பா சேர்த்துதான் ஆகணும். இப்போ கடைசியா பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததும் இதுல நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. சேர்த்துட்டு உடனே கிளறி கொடுத்துட்டே இருங்க. இல்ல அப்படின்னா கட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இனிமே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டவ் ஆன்ல வச்சிருக்கணும், லோ ஃபிளேம்ல. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிருங்க. இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்பவே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டவ்வை ஆன்ல வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டி பட்டுரும். அப்புறமா நம்மளுக்கு எடுக்க முடியாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா துருவின தேங்காய், இது நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரவா பொங்கலுக்கு. அதனால நல்ல ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யை இந்த மாதிரி ரவாவோட எல்லா பக்கத்துலயும் நல்லா ஈவனா இது பண்ணி விடுங்க. அப்ப இது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாலும் இது நல்லா ட்ரை ஆகாம இருக்கும். அதுக்காக தான். இனி இதுக்காக சின்னதா ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய், இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, இது ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய சட்னி தான். அப்புறமா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவைப்பட்டா நீங்க புளி சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இதுல கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட போறேன். ஈஸியா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிருச்சு. இதுல தேவைப்பட்டா நீங்க தாளிச்சு விட்டுக்கலாம். நான் தாளிக்கல. நம்ம தாளிக்காமலே ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப பாருங்க ரவா நம்ம ரெடி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிருச்சு. இன்னமும் அதே சாஃப்டோட தான் இருக்கு. இது அப்படியே தாங்க இருக்கும். சூடு ஆற ஆற
கொஞ்சம் சாஃப்ட்னஸ் குறையும். அதனால சூட்டோட நல்லா வந்து பரிமாறிடுங்க. இப்போ லேசா இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது, அப்புறமா நல்லா பசை மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லேசா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நீங்க எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 1/4 கப் அளவு தேவைப்பட்டா கூட நீங்க நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லா வலிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா, சாப்பிடும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா வாயிலே கரைஞ்சி போற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இந்த ரவா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சாம்பார், அப்புறமா இந்த மாதிரி சட்னி எல்லாமே ரொம்ப காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறமா இதே மாதிரி இன்னும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.